எந்த நிதியா இருந்தாலும் சூர்யா ப. சிதம்பரம் சுட்டிக்காட்டுறாரு. பாராளுமன்றம் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்ட அப்ரூவ் பண்ண அனுமதித்த நிதியை மறுப்பதற்கு எந்த அமைச்சருக்கு அதிகாரம் இருக்குன்னு கேட்கிறாரு. இப்போ இந்த நிதி சம்பந்தமா பேசணும்னா இப்போ இந்த சமகிர சிக்ஷா அபியானுக்கு தமிழகத்திற்கு 2000 கோடி ரூபாய் திட்டமே நான் சொல்ல வரல, அதனால தான் உங்கள்கிட்ட நேரா கேட்டாங்க. மத்திய அரசினுடைய பங்கு 2100 கோடி ரூபாய் நினைக்கிறேன் இந்த கல்வி ஆண்டுக்கான நிதி. இப்போ இந்த நிதி எப்படி ஒதுக்கப்படுதுன்னா, இதற்கு முன்னாடி கல்வியாண்டிலே ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டி ஸ்டடி பண்ணி இந்த நிதி ஒதுக்குறாங்க. அதில் ஒரு 6 ப்ராசஸ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆனுவல் பிளானு, அப்புறமா ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டரேட் அதை அப்ரூவ் பண்ணணும், அப்புறம் ரீஜனல் ஆஃபீஸ் இது ரிவ்யூ பண்ணுவாங்க, அப்புறமா நேஷனல் டீம் ரிவ்யூ பண்ணும், அதுக்கப்புறம் ஃபண்ட் அலோகேட் பண்றது, இம்ப்ளிமெண்ட் பண்றது. இப்போ என்னுடைய கருத்து ஒன்று தான். இப்போ இவங்க இந்த சீஃப் செக்ரட்டரி எழுதின லெட்டர் நாம சொல்லும்போது அவங்க சொல்றாங்க நாங்க ஒரு கமிட்டி போட்டு ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கமிட்டி என்ன ஃபைண்டிங்ஸ் இருக்கு, அது என்ன ரிப்போர்ட்ன்றது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியல. இரண்டாவது ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். இரண்டாவது கடந்த அகாடமிக் இயர்ல இந்த அகாடமிக் இயர்க்கான திட்டம் தீட்டும் போது PM ஸ்ரீ பள்ளிகளுக்கும் ஒத்திசைப்போடு தான் இந்த ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டிற்கான. இப்போ கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, இப்போ ஒருவேளை இந்த திட்டம் இவங்க அமல்படுத்தாமல் நிதியை ஒதுக்குற பட்சத்தில் நாளைக்கு CAG ஆடிட்னு வரும்போது இது பிரச்சனை, இது எப்படி இவங்க செயல்படுத்தாமல் நீங்கள் ஒதுக்குனீங்கன்னு கேட்கும்போது உடனே அதுக்கும் எங்களை தான் சொல்லுவீங்க, நீங்கள் ஒழுங்காக நிதி கூட ஒதுக்க தெரியல, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த நிதின்னு வரும்போது டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று ஒதுக்கியிருக்காங்க இன்னைக்கு ஒரு 5 மாநிலத்துக்கு. அதில் ஆந்திரா இருக்குது, அதுக்கப்புறம் மற்ற 4 மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து வருது. தமிழ்நாடுன்னு ஒன்று காணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, தொடர்ச்சியாக நிதி என்பதை தமிழ்நாட்டிற்கு கொடுக்காமல் அல்லது எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் கொடுக்காம ஒரு நெருக்கடியை உருவாக்குறீங்க அப்படி. அவர் என்ன சொல்கிறாருன்னா 2 அம்சம் சொன்னார், அதுக்கும் நீங்கள் சேர்த்து சொல்லுங்கள். பிரதமர் மோடி அல்லது பாஜகவுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டில் அவங்களால நேரடியாக அந்த மக்களோட உரையாட முடியல, அதனால் அரசியலில் வெற்றி பெற முடியல, எப்படியாவது இங்கே கொண்டு இந்தியா கொண்டு வந்துடணும்னு பார்க்குறாங்கன்னு ஒரு விமர்சனமும் வைக்கிறேன். அதான் கேட்குறேன், நீங்கள் திராவிடம்னு இவ்வளோ பேசுகிறீங்க, திராவிட மொழிகள் எவ்வளவோ இருக்குது. நான் சொல்றேன், நீங்க இந்திய நாங்க போடவே மாட்டோம், திராவிட மொழியில உங்களுக்கு பிடிச்ச மொழி தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ ஏதோ ஒண்ணு நாங்க வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தி அழகா சொன்னார். என்ன சொல்றாருன்னா, ஓப்பனிங் சொல்லிதான் சொன்னாரு, என்னுடைய தேவைக்கு அல்லது என்னுடைய காதலி இந்த மொழியில் இருக்காங்கன்னா நான் மொழி கத்துக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. புனேல படிச்சேங்க நான். அங்க நீங்க மராட்டி படிச்சீங்களா, ஹிந்தி படிச்சீங்களா? எதுவுமே படிக்கல. 3rd லாங்குவேஜா ஹிந்தி 8வது வரைக்கும் படிச்சதுனால எழுத படிக்க தெரிஞ்சது. அதை வச்சு ஈஸ்வரன் சார் என்ன சொன்னார்னா, இப்ப நீங்க ஒரு மொழி சேர்க்கணும்னா அந்த மொழியினுடைய தேவை என்னன்னு அடிப்படை கேள்வி வச்சார். இந்த ஒரு கூடுதல் மொழியை கத்துக்கிறதுங்கிறது எதுக்காக? உரையாடலுக்கான ஒரு மொழி, கம்யூனிகேஷன். அதை தாண்டி நீங்க அதுல பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ டெக்னாலஜியோ சயின்ஸோ இல்லை. அப்படிங்கும்போது இந்த கம்யூனிகேஷன்ங்கிறது யார் எந்த ஊருக்கு போனாலும் தேவையின் அடிப்படையில் ஒரு மாசத்துல அங்கேருந்து வரக்கூடியவங்க தமிழ் கத்துக்கிறாங்க, இங்கேருந்து போகக்கூடியவங்க ஹிந்தி கத்துக்கிறாங்க. நம்ம திருநெல்வேலியிலேருந்து போயிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஹிந்தி நல்லா பேசுவாங்க. கரெக்டுங்க. நான் புனேல படிக்கும்போது அங்கே ஆர்மி கேம்ப்ஸ்லாம் நடக்கும். அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பசங்களாம் வரும்போது அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு ஹிந்தி தெரியாதனால எங்களால் கம்யூனிகேட்டே பண்ண முடியல, பெர்ஃபார்மே பண்ண முடியலன்னு. அதனால் எல்லா கட்டத்துலேயும் வாதங்கள் இருக்குது, இது சரி அது தவறுன்னு நான் போகிறது கிடையாது. இப்போது நான் ஒன்று கேட்குறேன், 33 மாநிலங்கள் 32 மாநிலங்களில் மும்மொழி படிக்கும்போது இங்கே மட்டும் நான் என்ன கேட்குறேன்னா, மும்மொழி கொள்கையே தமிழ்நாட்டில் விடமாட்டேன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் 12,631 பள்ளிகளில் 56 லட்சம் பேர் மும்மொழி கொள்கைக்கான வாய்ப்பு கொடுக்கும்போது அரசு பள்ளிகளுக்கு மட்டும் ஏன் மறுக்கிறீங்க? மீண்டும் மீண்டும் எங்க தலைவர் கேட்கிறதுதான். திமுக 33 அமைச்சர்கள் இருக்கீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், திமுக பேசும்போது உள்ளாதீங்க. 33 அமைச்சர்கள், 78 மாவட்ட செயலாளர்கள், இதுல ஒரே ஒருத்தர் இருமொழி கொள்கையில படிக்கிறேன்னு உங்களால சொல்ல முடியுமா? இவங்க எல்லாருமே மும்மொழி கொள்கையில படிப்பாங்களா? எங்க பிள்ளைகள் மும்மொழி கொள்கையை படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கரெக்ட், ஒரு லாஜிக்கலான क्वेश्चन. லாஜிக் தான், ரொம்ப லாஜிக். இருமொழி கொள்கை தான் ரொம்ப லாஜிக். என்ன பிரச்சனை போட மாட்டேங்கிறீங்க? என்ன பிரச்சனைனா, அப்ப இதே விதமான கல்வியை உங்களுடைய தலைவர்கள் அவங்க பிள்ளைங்க படிக்கிறாங்களா? எத்தனை பேர் ஹிந்தி படிக்கிறாங்க, அல்லது எத்தனை பேர் பிரெஞ்சு படிக்கிறாங்க, எத்தனை பேர் ஜெர்மன் படிக்கிறாங்க? எல்லாரும் ஹிந்தி படிச்சு. நான் இன்னொரு கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் கேவில படிக்க வைக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர் தமிழ் படிக்கிறாங்க, தமிழ் எழுத தெரியும் கேட்டுக்கங்க. இல்ல நான் கேட்டது அமித்ஷா. அது தாண்டி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு அவங்க திமுக இன்னொரு ஒரு கேள்விதான் இந்த ஃபுல் டிபேட்ல. அந்த கேள்வி கட்டாயம் ராஜீவ்காந்தி பதில் சொல்லணும். இருமொழி கொள்கை வசதின்றப்போ உங்க முன்னணி தலைவர்கள் ஒரே ஒரு மாதிரி அவங்கள்ட்ட கேக்குற இருமொழி கொள்கையில படிக்கிற பாயிண்ட் மட்டும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்கள்ட்ட நிச்சயமா இந்த கேள்விக்கு பதில் அவங்க தான் சொல்லணும், அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணணும்.
தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியாக இருக்கணும்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க இல்லையா? ஏன்னா அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. 69% இடஒதுக்கீடு தனியாக தான் தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. அதனால் இங்கே பலரும் வளர்ந்துருக்கிறார்கள், பலரும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கிறாங்க. தனித்தன்மையோட சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கும்போது தனித்தன்மையாக இருக்க போராடுறாங்க, மாநில உரிமைன்றாங்க. அது அவங்களுடைய பொலிட்டிக்கல் லைன், அதுக்கு தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் வரேன்.